வணக்க மக்களை. விஜய் சேதுபதி நடிப்பில் புதுசாக வெளிவந்த ஏஸ் படத்தை பற்றி பார்க்கலாம். பெருசாக பில்டப் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ டிரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். போல்டு கண்ணன் அப்படின்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி ஊர்லேருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போகிறாரு. அவர் அங்கே சமையல் வேலைக்கு போகிறாரு. ஸோ அவரை அங்கே அறிவு அப்படின்ற கேரக்டரில் வர விஜய் சேதுபதி பிக்கப் பண்ணுறாரு. அறிவு தான் ஒரு பெரிய பணக்காரனை நம்ப வச்சு அங்கே உள்ள ஒரு பொண்ணை டாவடிச்சிட்ருக்காரு. அந்த பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டுருக்கா. ஆனால் பேசிக்கலாக அறிவு மலேசியாவில் குப்பை பொறுக்கிற தொழில் பார்க்குறாரு. ஸோ போல்டு கண்ணனுக்கு ருக்கு அப்படின்ற பொண்ணு மேலே லவ் வருது. விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது ருக்குவோட அப்பா ஒரு மோசமானவன். அதாவது ருக்குவோட சொந்த அப்பா இல்லாமல் அவன் ருக்குவோட ஸ்டெப் ஃபாதர். ஸோ போல்டு கண்ணை ஒரு நாள் ருக்குவை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக ருக்கு வேலை சரி துணிக்கடையில் போயிட்டு ஒரு துணி விலையை கேட்குறாரு. அது மலேசியன் ரூபாயில் ரொம்ப பெரிய அளவில் வருது. ஸோ எப்படியாச்சும் காசு வேணும்னு அவரோட ஃப்ரெண்டு அறிவுக்கிட்ட கேட்க அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக மலேசியாலேயே அந்த ஏரியாவில் பெரிய ரவுடியாக இருக்க தர்மாட்ட கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போன பிறகு தான் தெரியுது தர்மா கட்ட பஞ்சாயத்து கேம்பிளிங்லாம் பண்ணுறாருன்னு. ஸோ நம்ம கடன் வாங்க வேணாம், கேம் ஆடி அந்த காசு ஜெயிக்கலான்னு போல்டு கண்ணு அறிவுக்கிட்ட இருக்க கொஞ்சம் காசை வச்சு கேம் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆடின எல்லா கேமும் வின் பண்ணிடுறான். கடைசியாக அந்த கிளப் ஓனர் தர்மா அந்த இடத்துக்கு வந்து தர்மாவோடய ஆடுறாங்க. 5 லட்சம் பெட் கட்டி ஆட அந்த போட்டியில் தர்மா வின் பண்ணிடுறான். ஆனால் கடைசியாக தான் போல்டு கண்ணனுக்கு ஒன்று தெரிய வருது. என்னென்னா தர்மா போங்காட்டம் ஆடி பொய்யாக தான் வின் பண்ணியிருக்கான்னு. ஸோ போல்டு கண்ணு தர்மாவோட இந்த வெற்றியை ஒத்துக்க முடியாது. தன்னோட காசு வேணும்னு கேட்க தர்மாவோட ஆளுங்கெல்லாம் சேர்ந்து போல்டு கண்ணனை அறிவையும் கட்டி போட்டு 5 லட்சம் அவங்களுக்கு திருப்பி தாரதை அவங்க எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வர நேரம் சும்மா வராமல் போல்டு கண்ணு தர்மாவோட ஒரு கைத்துப்பாக்கியை ஆட்டையை போட்டு வந்துடுறாங்க. இதே சமயம் பார்த்து போல்டு கண்ணனுக்கு இப்போ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ருக்குவோட உண்மையான கதை தெரிய வருது. ஏன்னா அவனோட சித்தப்பா வீட்டுக்குள்ளேயே கண்ட பொம்பளோடையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இவளுக்கு இது பிடிக்காம அவளை வீட்டோடு வெளியே போக சொல்லும்போது எனக்கு நீ 10,000 வெள்ளி கொடுத்தா அந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன்னு சொல்கிறாப்புல. ஸோ போல்டு கண்ணு தன்னோட காதலி ருக்குக்காக 10,000 வெள்ளியும் அதே நேரம் தர்மா இவன் கையில் எழுதி வாங்கின அந்த 5 லட்சம் பணமும் எப்படி திரட்டுறதுன்னு யோசிக்கும் போது தான் போல்டு கண்ணனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா பேங்க்கில் கொள்ளையடிக்கலான்னு பக்காவாக ஒரு பிளானை போட்டு பேங்க்கையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாப்புல. வரும்போது இவனோட மூஞ்ச ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் பார்த்துடுறாரு. ஆனால் அந்த பணத்தை வெளியே கொண்டு போனால் மாட்டிக்கொண்டு வீட்டில் வச்சு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஏற்கனவே வாங்கி வச்ச ஒரு லாட்ரி டிக்கெட்டும் போல்டு கண்ணனுக்கே விழுது. அதோட மதிப்பு 20 கோடி ரூபாய். ஸோ இவன் கொள்ளை அடிச்சுட்டு வர நேரம் அந்த இடத்துல ஏற்கனவே ஆட்டையை போட்டு வந்த தர்மாவோட துப்பாக்கியை போட்டுட்டு போக போலீஸ் தர்மா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திரும்ப பெயிலில் வந்த தர்மா இவன் தான் அந்த வேலையை பார்த்தான்னு கொலவெறியாக போல்டு கண்ணனையும் அறிவையும் தேடி ஒரு பக்கமாக தெரிஞ்சிட்ருக்கான். இப்போது ருக்குவோட அப்பாட்ட இந்த காசு செட்டில் பண்ணி அவன் அப்பாவை வீட்டிலேருந்து அனுப்பிடணுன்னு போல்டு கண்ணை ருக்குவோட அப்பாவை கூப்பிட்றாப்புல. அப்பான்னா அப்பா இல்லை, ஸ்டெப் டேடு. ஸோ அவன் அங்கே வந்த பிறகு தான் தெரியுது போல்டு கண்ணை கொள்ளையடிக்கும் போது அங்கே கடமையில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் ருக்குவோட ஸ்டெப் டேடுன்னு. ஸோ அவனோட மூஞ்சி அடையாளம் கந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இருக்க எல்லா மொத்த பணத்தையும் அவனுக்கே கேட்குறான். பணம் மட்டும் இல்லை, அந்த வீட்டையும் கொடுக்க முடியாது. அதே நேரம் அந்த பொண்ணும் எனக்கு தான் வேணும்னு ஒரு ஸ்டெப் டேடாக இருக்கிறத விட ரொம்ப கீழ்த்தரமாக கதைக்கிறான். ஸோ அடுத்து போல்டு கண்ணை எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளானு போடுறான். இந்த பிளானுக்கு அவனுக்கு சப்போர்ட்டுக்காக அறிவும் ருக்கு அப்புறம் அறிவோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிற பொண்ணு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து அந்த பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. என்னென்னா ருக்கோட வீட்டுக்கு தர்மாவையும் அவனோட ஆட்களையும் வர வச்சு போல்டு கண்ணை அவங்கள கொலை பண்ணிடுறான். அடுத்துதான் அந்த வீட்டுக்கு ருக்குவோட ஸ்டெப் டேடு போலீஸ்காரன் வரான். ஸோ அந்த நேரம் பார்த்து ருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட ஸ்டெப் டேட் தன்னை அடித்து தொல்லை பண்ணுறதா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்கு வரான். அந்த நேரம் பார்த்து அவனோட ஸ்டெப் டேட் அங்கே கையில் கன்னோடையும் வீடு ஃபுல்லாக 4-5 பணத்தோடையும் கையில் அதே நேரம் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தோடையும் உட்காந்துருக்கான். போலீஸை பார்த்தோன்னே கன்னை நீட்டுறான், அது போலீஸுன்னு தெரியாமல். ஸோ கூட வந்த போலீஸும் உடனே அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இப்போது தர்மாவும் ருக்குவோட ஸ்டெப் டேடும் சேர்த்தான் காசு ஆட்டையை போட்டாங்கன்னு போலீஸ் அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. கடைசியாக தான் அறிவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கூட இதெல்லாம் பண்ணுறது போல்டு கண்ணனே இல்லை, அவனோட பேரில் வேற ஒருத்தன்னு. நீ யாரான்னு அவனை பற்றி கேட்குறாங்க. அப்படியே அந்த படம் முடியுது.